ஒரு அழகான சின்ன கிராமத்துல ஐயப்புரம்னு ஒரு ஊர் இருந்துச்சு. கோடைக்காலம் முடிஞ்சு குளிர்காலம் தொடங்கியதால மக்கள் எல்லோரும் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. ஆடு மாடு கோழின்னு எல்லாமே குளிர் தாங்க முடியாம ரொம்ப சிரமத்துல இருந்தாங்க. இந்த ஊர்ல பெரும்பாலும் மக்கள் விவசாய தொழில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பனிக்காலத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐயோ கடவுளே, இந்த பனினால காலையில எந்திரிக்க கூட முடியல. ஒரே குளிரா இருக்கு. இந்த குளிர்ல நம்ம எப்படி போய் விவசாயம் பண்றது? நம்ம எப்படி அரிசி விளைய வைக்கிறது? நம்ம எப்படி சாப்பாடு சாப்பிடுவது? கோதாவரி, சூடா காப்பி போடுமா? என்னால குளிர் தாங்க முடியல. அப்படியே அந்த நெருப்பையும் மூட்டுமா? குளிர் காயலாம். எனக்கு மட்டும் என்ன உடம்பு இரும்புலியா செஞ்சு வச்சிருக்கு? எனக்கும் ரத்தம் சதனால தானே இருக்கு. எனக்கு மட்டும் குளிராதா? போங்க, நீங்க போய் கரைக்கு போய் வாங்கிட்டு வாங்க. இந்த குளிர்ல எவண்டி உனக்கு டீ போட்டுட்டு இருக்கா? அட, நம்ம ராமையான டீ கடை வச்சிருக்காருல, அவர் உங்கள மாதிரி சோம்பேறி இல்ல. நல்ல காலங்காத்தாலே சுறுசுறுப்பா எந்திரிச்சு வேலைக்கு போயிருவாரு. இந்த ஐயாபுரம் பொறுத்துல ராமையான ஒருத்தர் இருந்தாரு. அவரு சொந்தமா ஒரு டீ கடை வச்சுட்டு வந்தாரு. என்னதான் குளிரா இருந்தாலும் காலம் காத்தால சாமிய கும்பிட்டு கடைக்கு ஒரு பூஜை போட்டுட்டு தொழில் தொடங்க ஆரம்பிச்சிருவாரு. ஏங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க இந்த குளிருக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க? நம்ம வெளியில போய் விவசாயம் பண்ணாதானே நமக்கு சாப்பாடு கிடைக்கும். நீ சொல்றது எனக்கும் புரியுது. ஆனா பனிக்காலத்தினால வயல்கள் எல்லாம் பனிமூட்டமா ஆயிருச்சு. பனிமூட்டமானதுனால வயல் எல்லாம் விளைய மாட்டேங்குதுடி. அதுவும் இல்லாம செடி கொடிகள் எல்லாம் சோர்ந்து போச்சுங்க. அப்படி அந்த ஊர்ல குளிருக்கு பயந்துட்டு விவசாயிகள், கட்டிட வேலைக்கு போறவங்க, வெளியூர் வேலைக்கு போறாங்க எல்லாரும் பெட்ஷீட் மப்ளர் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள இருந்தாங்க. ஆனா ராமையா மட்டும் தன்னோட குடும்பத்துக்காக குளிருன்னு கூட பார்க்காம டீ கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். சரி சரி, நான் போய் டீ குடிச்சிட்டு உனக்கு டீ வாங்கிட்டு வரேன். ஆடடே வாப்பா கண்ணப்பா, எந்த இவ்வளவு நேரமா? நானெல்லாம் காலையிலேயே வந்து உட்கார்ந்துட்டேன். இந்த குளிருக்கு டீ குடிக்கலன்னா மனுஷன் உயிர் வாழ முடியுமா? அட ஏண்டா நீ வேற, என் பொண்டாட்டி கிட்ட காஃபி கேட்டதுக்கு சோம்பேறி மாதிரி வீட்ல இருக்காத போய் கடையில போய் வாங்கிட்டு வாணும் சொல்லிட்டாடா. இது என்ன உங்க வீட்ல மட்டுமா நடக்குது? இந்த ஊர்லயே அப்படிதான் நடக்குது. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டாலே புருஷன் பயந்து போய்தான் ஆகனு. இப்படி அந்த குளிர்காலத்துல காலையில அனா டீ கடையில உட்கார்ந்து டீய குடிச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. நைட் ஆனா வீட்டுல தீப்பந்தத்தை கொளுத்தி விட்டு குளிருக்கு குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க. என்ன ராமையா, காலையில 4 மணிக்கே வந்துட்ட போல. 4 மணிக்கு ஊரே தூங்கிட்டு இருக்குமே. ஆளே இல்லாத டீ கடையில எதுக்கு வந்து டீ ஆத்திக்கிட்டு இருக்க? கொஞ்சம் லேட்டா தான் வருது. அப்படி இல்ல அண்ணாச்சி, தொழிலுக்குன்னு ஒரு பக்தி இருக்கணும். காலையில 4 மணிக்கு வந்துட்டு சாமிக்கு பூஜை போட்டுட்டு கடைக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு தொழில் ஆரம்பிச்சாதான் தொழிலும் சுத்தமா இருக்கும், நம்ம மனசு சுத்தமா இருக்கும். சரி சரி, தொழில் சுத்தமா இருக்கிறது இருக்கட்டும். நல்ல கிளாஸ கழுவி சுத்தமா ஒரு டீயை போடு. இப்ப ஊர்ல இருக்கிற எல்லாரும் ராமையா கிட்ட ரொம்ப கேலியும் கிண்டலுமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ராமையா காசு விஷயத்துல கொஞ்சம் கஞ்சத்தனம் படுவான். வீட்டுல அவனோட மனைவி குழந்தைகளுக்கு கூட பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவான். அதனாலேயே ஊர்ல எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா என்னதான் ராமையா கஞ்சனா இருந்தாலும் அவனோட டீ கடையில விலைகள் ரொம்ப நியாயமாவும் கம்மியானதாவும் இருக்கும். என்னதான் இந்த குளிரால நம்ம வேலைக்கு போகாம கஷ்டப்பட்டாலும் காலங்காத்தால டீ கடையில உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு நைட்டானா தீப்பந்தம் கொளுத்தி குளிர் காஞ்சிட்டு ஊரே ஒன்றா இருக்குல்ல. அட ஆமாப்பா, நீ சொல்கிறது சரிதான். இதுவே மற்ற காலமாக இருந்தால் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவோம். ஆனால் இதுவே இந்த குளிர் காலத்தில் எல்லாரும் ஒன்றா இருக்கோம். இதுதான் கஷ்டத்துலேயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏண்டா செல்லப்பா, நம்ம எல்லாம் சின்ன வயசில் நைட்டு வீட்டுக்கு போக மாட்டோம்ல. கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா வெளியில் வந்து உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு நிலா சோறு சாப்பிட்டுக்கிட்டு ஓடி பிடிச்சி விளையாடிட்டு எவ்வளோ நிம்மதியாக இருந்தோம். அதெல்லாம் அந்த காலம்டா. ஆமாம் ஆமாம், அது மட்டுமா பண்ணுவோம்? கரண்ட் கட் ஆனதுக்கப்புறம் பேய் கதை சொல்கிறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஏன் பெருசு, நீ எல்லாம் சின்ன வயசில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணினதே இல்லையா? நாங்கெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது கரண்டே இருக்காது. உங்களுக்கு தான் நைட் ஆனால் கரண்ட் போகும், எங்களுக்கெல்லாம் கரண்டே இருக்காது. நாங்கள் பாடம் படிக்கிறத நிலா வெளிச்சத்தில் தான். அதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம்
ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில ராமையா தன்னோட கடைக்கு தேவையான சாமான்களை வாங்கறதுக்காக வெளியூருக்கு செல்ல ஆரம்பிச்சான். அடியே கண்ணம்மா, நான் டவுனுக்கு போய் நம்ம கடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? சரிங்க. ஏங்க, நம்ம கிட்ட இருந்த ஸ்வெட்டரும் குல்லாவும் கிழிஞ்சு போச்சுங்க. அதனால வரும்போது ஒன்று வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, நான் நம்ம கடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் உனக்கு ஸ்வெட்டரும் குல்லாவும் வாங்கிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு ஐயாபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டவுனுக்கு ராமையா கிளம்புனான். ஆஹா, என்ன பெரிய பெரிய கடையா இருக்கு. இவங்க விக்கிற விலைவாசிக்கு நம்ம டீ தூள் கூட வாங்க முடியாது போல. சரி, முதல்ல நம்ம டீ கடைக்கு தேவையான சரக்குகள் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நம்ம கண்ணம்மாவுக்கு வாங்கிட்டு போவோம். அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு கடையில போய் அவன் கடைக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கிட்டு அவங்க மனைவிக்காக ஸ்வெட்டரும் குல்லாவும் வாங்கறதுக்கு ஒரு துணி கடைக்கு போனான். அண்ணே வாங்கண்ணே வாங்க. என்ன வேணும்? பேண்ட் வேணுமா, சட்டை வேணுமா, என்ன பாக்குறீங்க? ஐயா, நான் எனக்கு வாங்க வரல. என் மனைவிக்கு ஒரு நல்ல ஸ்வெட்டரும் ஒரு நல்ல குல்லாவும் கொடுங்க. அண்ணே பாருங்கண்ணே, நம்ம கிட்ட எல்லா குவாலிட்டியான சொட்டரும் குல்லாவும் இருக்கு. இத நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா எந்த குளிரா இருந்தாலும் வெளியில தைரியமாக போய் வேலை செய்யலாம் அண்ணே. உங்களுக்கு குளிர்காய நெருப்பே தேவைப்படாத அண்ணே. சரிங்க, நல்ல ஒரு சொட்டரா பார்த்து கொடுங்க. அப்படியே காசு எவ்வளோ சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ணே சுட்டர் வந்து 750 ரூபா, குல்லா வந்து 200 ரூபா அண்ணே. மொத்தமா ரெண்டும் சேர்த்து 900 ரூபா அண்ணே. அண்ணே, என்னண்ணே இது? உங்ககிட்ட ஸ்வெட்டருக்கு மட்டும்தான் விலை எவ்வளோன்னு கேட்ட, துணி கடைக்கு விலை எவ்வளோன்னு கேட்கல. அண்ணே, நானும் துணியோட ரேட்டை தான் சொன்னேன். இந்த குளிர்காலத்துக்கு விலைவாசி எல்லாம் ரொம்ப ஏறிடுச்சண்ணே. எங்களுக்கு இதுல ஒரு 100 ரூபா தான் லாபம் கிடைக்கும். நாங்களும் கஷ்டம்தானே படுறோம். சரின்னு உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், இரண்டையும் சேர்த்து 700 ரூபாய் கொடுத்துருங்க. இல்லண்ணே, 700 ரூபாயெல்லாம் கம்பெனிக்கு கட்டுப்படியாகாது. மொத்தமா ஸ்வெட்டுக்குள்ளா சேர்த்து 950 ரூபா. வேணும்னா உங்களுக்காக 50 ரூபா குறைச்சு 900 ரூபாய்க்கு தரேன்னு. இப்படி ராமையா அந்த ஸ்வெட்டரும் குல்லாவும் வாங்குவதற்காக ரொம்ப பேரம் பேச ஆரம்பிச்சா. ஆனா அது குளிர்காலம் என்பதால் அந்த கடைக்காரர் அந்த விலைய குறைக்கவே இல்ல. வேற வழியே இல்லாம தன்னோட மனைவிக்காக தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ராமையா அந்த ரூபாய கொடுத்துட்டு அந்த ஸ்வெட்டரும் குல்லாவும் வாங்கிட்டான். வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்காக கடைக்கு வெளியே வந்து நிக்கறான். அப்போ அந்த கடைக்கு வெளியில ஒரு பிச்சைக்காரன் குழுற நடுங்கிட்டு இருந்தான். அத பார்த்து அவன், அடக்கடவுளே, என்ன இந்த ஆள் இந்த குளூர்ல இப்படி நடுங்கிட்டு இருக்கான்? ஐயா, ஏயா இந்த குளூர்ல இங்க படுத்திருக்கீங்க? உங்களுக்கு வேற இடமே இல்லையா? நான் என்னையா பண்ணுவேன்? நான் ஒரு பிச்சைக்காரங்க. அதனால யாரும் என்னை வீட்டில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. வேற ஏதாவது புது இடத்துல உட்கார்ந்தால் கூட ஒரு மாதிரி அசிங்கமா பாக்குறாங்க ஐயா. ரொம்ப குளிருதுங்க ஐயா அப்படின்னு சொன்னது ராமையா தன்னோட மனைவிக்காக வாங்கி வைச்சிருந்த ஸ்வெட்டரையும் குல்லாவையும் அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்து விடுகிறான். அதை பார்த்து அந்த கடைக்கார, அண்ணே, என்னண்ணே, உங்க சொற்றையும் குல்லாவையும் வாங்குவதற்கு என்கிட்ட எவ்வளவு பேரம் பேசுனீங்க? இப்ப என்னடானா உங்க மனைவிக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்ப இந்த பிச்சைக்காரனுக்கு கொடுக்கறீங்களே. அண்ணே, உங்களுக்கோ இல்ல எனக்கோ ஏதாவது ஒண்ணுனா நம்மள பார்த்து கொள்வதற்கு நம்ம வீட்ல ஆளுங்க இருக்காங்க, ஊர்ல ஆளுங்க இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு யாரு இருக்கா? ராமையா அப்படி சொன்னதுக்கு அந்த கடைக்காரர் சொல்றாரு, அண்ணே, நான் கூட உங்கள ரொம்ப கஞ்சத்தனம் பண்றவருன்னு நினைச்சேன். ஆனா யாருன்னு தெரியாத ஒரு பிச்சைக்காரனுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க மனைவிக்காக வாங்கின சொற்றையும் குள்ளவாயும் இப்படிதானே பண்ணிட்டீங்களே. உங்களை நினைச்சா பெருமையா இருக்கண்ணே. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் கடைக்குள்ள போய் ஒரு சொற்றையும் குல்லாவையும் எடுத்துட்டு வந்து ராமையா கிட்ட கொடுக்கறாரு. ஐயா, இந்தாங்கய்யா, இதுல ஸ்வெட்டரும் குல்லாவும் இருக்கியா? இதை என்னோட தங்கச்சிக்கு நான் அன்பளிப்பா கொடுத்ததா நினைச்சு வாங்கிக்கோங்க. அண்ணா, இல்ல அண்ணா, இருக்கட்டும். நான் இன்னொரு தடவை வரும்போது காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ராமையா தன்னுடைய டீ கடைக்கு வாங்கின மளிகை சாமான்களை எடுத்துட்டு ஊருக்கு திரும்பி வந்துட்டான். ஊருக்கு திரும்பி வந்ததும் தன்னோட மனைவி ஆசையா ராமையா கிட்ட இப்படி கேட்டாங்க. ஏங்க, உங்ககிட்ட ஸ்வெட்டர் வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டீங்களா? எங்க வச்சிருக்கீங்க? காமிங்க. என்னை மன்னிச்சிருமா, என்னால வாங்க முடியலம்மா. என்கிட்ட காசு ரொம்ப குறைவாதான் இருந்துச்சு, அதனால வாங்க முடியல.
அடுத்த தடவை உனக்கு நான் வாங்கிட்டு வரேன். எங்க ஊர்ல தான் உங்களை எல்லாரும் கொஞ்சம் கஞ்சன்னு சொல்றாங்கன்னு பார்த்தா நீங்க வீட்லயும் அப்படிதான் நடந்துக்கிறீங்க. காசு தான் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு போனேன் என்ன. அப்படின்னு அவங்க மனைவியும் சேர்த்து திட்டுறாங்க. சில நாள் கழிச்சு ராமையா அவனோட கடையில டீ போட்டுக்கிட்டு இருந்தா. அப்ப ஊர் மக்கள் வழக்கம் போல அவனோட டீ கடையில உட்கார்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியா ஒருத்தர் வராரு. அண்ணே, ஒரு டீ ஒன்னு போடுங்க, சக்கரை கொஞ்சம் கம்மியா போடுங்க. அண்ணே, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அண்ணே, நீங்க தானே பக்கத்து டவுன்ல துணிக்கடை வச்சிருக்கீங்க, அது நீங்க தானே? அண்ணே, ஆமா அண்ணே, நீங்க கூட அந்த பிச்சைக்காரனுக்கு சொற்று இலவசமாக கொடுத்தீங்களே, அது நீங்க தானே? அப்படின்னு அந்த கடைக்காரர் ஊர் மக்கள் முன்னாடி சொன்னதும் ஊர் மக்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இப்படி சொல்றாங்க. இவனா? இவனே ஒரு கஞ்சனாச்சே. இவன் எப்படி மத்தவங்களுக்கு இலவசமாக வழங்குவான்? அப்படின்னு எல்லோரும் கிண்டா அடிச்சாங்க. அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்றாரு, ஐயா, அவர் என் கடைக்கு அவங்க மனைவிக்காக சொட்டரு வாங்க வந்தாரு. வாங்கி முடிச்சிட்டு வர வழியில என்னோட கடைக்கு கீழே ஒரு பிச்சைக்காரர் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாரு. அவரை பார்த்து மனசு கேட்காம அந்த சொட்டை அவ்வாருக்கு கொடுத்ததாரு. வெளியூர்ல இருக்கிற நானே இவரை நம்பும்போது உள்ளூர்ல இருக்கேன், நீங்க ஏன் இவரை நம்ப மாட்டீங்க? அவர் கஞ்சத்தனம் படுவார்தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவருக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்குது, அத முதல்ல பாருங்க. அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னதும் ஊர்க்காரங்க எல்லாம் ராமையாவ மரியாதையோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட மனைவியும் ராமையாவ கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்ற முடிவு பண்றது காசு பணத்தை வச்சு இல்ல, அவனோட மனசையும் அவனோட குணத்தையும் வச்சுதான் முடிவு பண்ணுது.